அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு உடற்பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியலை. ஒபிசிட்டி அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே ஒரு குட்டியாக ஒரு தொப்பையாவது இருக்குது. ஸோ இந்த ஒபிசிட்டியை குறைக்கக்கூடிய, உடற்பருமனை குறைக்கக்கூடிய பழங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு 5 பழங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல நான் சொல்லக்கூடியது ஆப்பிள். டாக்டர், ஆப்பிள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா டாக்டர், அதை வெயிட்டை குறைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எடுத்துக்கக்கூடிய கலோரியோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1500 கலோரிக்குள்ளே இருந்தால் சீக்கிரம் உடல் எடை குறையும். ஆனால் இந்த ஆப்பிளில் எவ்வளோ கலோரி இருக்குன்னு தெரியுங்களா? சராசரியான சைஸில் இருக்கக்கூடிய ஆப்பிளோடைய கலோரி 80 to 130, 80லிருந்து 130 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் 2 ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு கீரை, ஒரு சுண்டல், கொஞ்சமாக நம்ம ஒரு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு ஒரு 350 கலோரிஸ்குள்ளே நம்மளால் அடக்க முடியும். ஆனால் ஊட்டச்சத்து இருக்கிறதாகவும் அது அமையும் இல்லைங்களா? ஆனால் ஆப்பிளில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நம்ம எப்போ உடற்பருமனை குறைக்கணுங்கிற முடிவுக்கு வரோமோ அப்போ தான் நம்ம மனசு இனிப்பை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்வீட் கிரேவிங்கை, இனிப்பு தேடுதலை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடியது இந்த ஆப்பிள் பழம். ஸோ நார்மலாக நம்ம கிடைக்கிறதா ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். 2வது பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேரிக்காய், பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேரிக்காயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நார்ச்சத்து, ஃபைபர் தான், அதே மாதிரி மேக்சிமம் நீர்ச்சத்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறையும் இல்லைங்களா? ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 பேரிக்காய் வீதம் யார் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு குறையுது. வயிறு சுற்றி, இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் டெப்போசிஷன், குறிப்பாக PCOS பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் வரக்கூடிய அப்டாமினல் ஒபிசிட்டியை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த பேரிக்காய். இதுவும் நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை. எலுமிச்சை எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தானே டாக்டர், இது உடற்பருமனை குறைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிரச்சனை என்னென்னா சாப்பிட்டது செரிமானமாக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். செரிமானமாகாததுனால தான் தேவையற்ற கார்போஹைட்ரேட் எல்லாம் கொழுப்பாக மாறி வயிறு சுற்றி போய் நமக்கு உட்காந்துக்குது. அப்போ இந்த எலுமிச்சை பழத்தினுடைய சாறு இப்போ நான் சொன்ன பழங்கள்லையே எல்லாத்தையுமே கட் ஃப்ரூட்ஸாக தான் சாப்பிட முடியும். ஆனால் எலுமிச்சை பழத்தை நம்ம சாராக எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய BMR அப்படின்னு சொல்லக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட், வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய வேகத்தை அதிகரிக்குது. அப்போ நீங்கள் சாப்பிட்ட உணவை சீக்கிரமாக செரிச்சு அந்த மாவு பொருள் எல்லாம் கரைச்சிட்டு தேவையில்லாத கொழுப்பெல்லாம் போய் சேராம நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்கு. கூடவே எலுமிச்சை பழம் ஜூஸ் குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஃபில்லிங் கிடைச்சிரும். அதுக்கு மேலே பசிக்கலை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட்டு அந்த செட்டைட்டி போதும் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எலுமிச்சை பழம். ஏன்னா அப்படி எடுத்துக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், பசி கட்டுப்படும், உடற்பருமனும் கண்ட்ரோல் ஆகிடும். 4வது பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்பாளி. பப்பாளி ஈஸியாக நமக்கு கிடைக்கும், அது நிறைய நார்ச்சத்து உள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பப்பாளிக்கு இன்னொரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்த கொழுப்பினுடைய அளவும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இரத்த கொழுப்பையும் கட்டுப்படுத்தி உடற்பருமனையும் குறைச்சு, ஆனால் உடல் இளைக்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு இருக்கும் இல்லைங்களா, ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா, வீக்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த வீக்னஸை சரி பண்ணும் பப்பாளி பழம். ஏன்னா அதில் அவ்வளோ உயிர் சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ வைட்டமின் சத்துக்கள் இருக்குது. ஸோ பப்பாளி பழம் ஒரு நாளைக்கு 200 கிராம் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரும் பொழுது ஈஸியாக நம்மளுடைய உடற்பருமனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். 5வது பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தர்பூசணி. ஸோ தர்பூசணின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டர்மெலனில் மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது, அது பேரே வாட்டர்மெலன். ஸோ அது உடற்பருமனை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.
கூடவே ஜீரணத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய வேகத்தையும் அதிகரிக்க செய்யுது. அதுல இருக்கக்கூடிய லைகோபீன் அப்படிங்கிற சத்து பொருள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 பழங்கள்ல எலுமிச்சை பழம் மட்டும் நம்ம சாரா எடுத்துக்கலாம், மீதி எல்லாம் பழமா எடுத்துக்கோங்க. பப்பாளி பழம் மட்டும் ஒரு நாளைக்கு 200 கிராம் வீதம் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் டைம்ல எடுத்துக்கும் பொழுது அதிக ரத்தப்போக்கு இருக்குன்னா பார்த்து எடுத்துக்கோங்க. மற்ற பழங்களை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரலாம். கண்டிப்பா உங்களுடைய உடற்பருமன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.